ஹலோ மக்களே, சிந்து பைரவி அடுத்து என்ன நடக்க போகுதுன்றது இன்னொரு வீடியோவில் ஒரு குட்டி ப்ரெமோவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு இதான் ஃபஸ்ட் டைம் வர்றதா இருந்தால் நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிந்து உள்ளார போயிட்டு நம்ம சிவா கிட்ட பார்த்தீங்கன்னா, டாக்டரே எனக்கு நீ வேணும் டாக்டரே, நீ இல்லாத ஒரு வாழ்க்கையை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாதுன்றாங்க. நீ தான் என்னுடைய உலகம், நீ தான் எல்லாம் நினச்சி வாழ்ந்துட்டுருக்க. அப்படி இருக்கும்போது நீ என்னை விட்டு போயிட்டா எப்படி டாக்டர் என்னால் தாங்கிக்க முடியுன்றாங்க. உன் பெரியம்மாக்காக என்னை விட்டு கொடுத்துடாது டாக்டர்ன்றாங்க. அப்புறம் அதை என்னால் தாங்கிக்க முடியாது ப்ளீஸ் அப்படின்ட்டு ரொம்ப ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி அந்த இடத்துல அழுதுட்ருக்காங்க. அப்போ சிவா பார்த்தீங்கன்னா, சிந்து என்னால் எதுவும் செய்ய முடியாது சிந்து, நானே ரொம்ப இக்கட்டான ஒரு நிலைமையில் இருக்கேன், என்ன முடிவு எடுக்கிறதுன்னு கூட தெரியல, நீ இப்போ எப்படி பேசிகிட்டு இருக்கேன்டாங்க, ப்ளீஸ் ப்ளீஸ் டாக்டர் என்னை கைவிட்டுறாதோ அப்படின்ட்டு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்மளோட சிவா பேசிட்டே இருப்பாங்க. சிந்து மயங்கிடுவாங்க. சிந்து என்னாச்சு சிந்து அப்படின்ட்டு பக்கத்தில் இருக்க அந்த தண்ணி பாட்டில் எடுத்து அதுக்கப்புறமா தண்ணி இது பண்ணுறாங்க. என்னாச்சுன்னு ஒன்றும் இல்லை, என்னால் தாங்கிக்க முடியல டாக்டர், அப்படின்னா நீ என்னை ஏற்றுக்க மாட்டியா சொல்லு டாக்டர் அப்படின்றாங்க. அப்படி அன்றைக்கி சொன்னது எல்லாமே பொய்யா சொல்லு அப்படின்னு சொல்லி கேள்வியாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அன்றைக்கி நான் சொன்னது எல்லாமே உண்மை தான், ஆனால் இன்றைக்கி உனக்காக நான் இப்படி ஒரு விஷயம் சொல்லி என் பெரியம்மா ஏதாச்சும் தப்பான முடிவு எடுத்துட்டா நான் என்ன பண்ணிட்டோம் சிந்து, என் பக்கம் இருந்து யோசிச்சு பாருங்க சிவா ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க. சிந்து அடுத்து என்ன செய்ய போகிறாங்க, சிவா கூட வாழ போகிறாங்களா, சிவாவை விட்டு நிரந்தரமாக பிரிய போகிறாங்களான்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.